இப்போ தங்கம் உச்சத்தில் இருக்குது, நான் வந்து அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது என்னால் தொட முடியல. தங்கத்துக்கு மாற்றா நான் வேறு என்ன பண்ணலாம்? ஓகே, நார்மலாக வந்து ஒரு விதி இருக்குது. அதாவது நாங்கள் போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ்லாம் பார்க்குற விதி என்னன்னா, கோல்டு டு சில்வர் ரேஷியோன்னு ஒன்று பார்ப்போம். ஓகே, கோல்டுக்கும் அதாவது ஒரு அவுன்ஸுக்கு 1 கிராம் கோல்டுக்கு எத்தனை கிராம் சில்வர் வாங்க முடியும் அப்படிதான். ஸோ கோல்டை வந்து சில்வரால் வகுத்துடலாம். கோல்டு விலையை சில்வர் விலையால் வகுத்துட்டா ஒரு ரேஷியோ கிடைக்கும். அந்த ரேஷியோ வந்து 100 இயர்ஸாக பிளாட் பண்ண சார்ட்ஸ்லாம் இருக்கு. அது வந்து மேலே இருக்கா கீழே இருக்கான்னு பார்ப்போம். ரொம்ப மேலே இருந்ததுன்னா, அதாவது கோல்டு முதல்ல நார்மலாக ஏறிடுச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி சில்வர் ஏறி இருக்கு. இது வந்து பாஸ்ட் விதிகள், பழைய ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வகையில் பார்த்தா நீங்கள் கோல்டுக்கு மாற்று கருத்தாக வந்து நீங்கள் சில்வரை பார்க்கலாம். சில்வரை வாங்கி, அதாவது முதலீட்டுக்காக சொல்ல வரேன். ஏன்னா நீங்க ஆபரணமா பாத்தீங்கன்னா கோல்டை வந்து சில்வர் ரீப்ளேஸ் பண்ணுமா? கிடையாது, பண்ண முடியாது. ஏன்னா கோல்டுக்குன்னு ஒரு மதிப்பு ஆபரணத்துக்குன்னு இருக்கு. அது வந்து ஏன்னா அது வந்து ஒரு காணும் பொருள். ஏன்னா நம்ம ஆபரணம் போடுறதே வந்து அடுத்தவங்க எப்படி நம்மளை பார்ப்பாங்க, பெர்செப்ஷன் தான் அது. என்ன தங்கமா கேட்கணும், அதுக்காக தான் போறோம். அதனால வந்து முதலீட்டுக்குங்கிறதப்போ நீங்க வந்து கோல்டு மேல போயிருச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி அதை வந்து அந்த ட்ரெண்டை கேப்சர் பண்றதுக்கு நீங்க வந்து சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அது மாற்றா. ஸோ தட் அந்த முதலீடு வந்து அந்த பெர்சன்டேஜ் விகிதம் வந்து இதுலயும் உங்களுக்கு கிடைச்சிடும்.